குடும்பவியல் என்று நேற்றைய தினம் சொன்னேன். அதில் குடும்பத்தினுடைய மிகப்பெரிய அலங்காரமாக கணவன் மனைவி என்கிற இடம் ரொம்ப பிரதானமான இடம். இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக்குவதற்கு ஒருவர் மற்றவரோடு இணைந்து போக வேண்டும் என்று நான் சொன்னேன். குடும்ப வாழ்க்கையை அழகாக்குவதற்கு ஒருவர் இன்னொருவரோடு இணைந்து போக வேண்டும், ஒருவர் மற்றவரோடு ஒத்துழைக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு ஒன்று இருக்குது, நமக்கு இல்லைன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அவங்க ஒன்றை விரும்புகிறாங்க, நம்ம விரும்பலன்னு சொன்னாலும் அவங்க விருப்பத்துக்கு நாம மாறிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யாருக்கு இணங்கணுங்கிறதை சொன்னாங்க. இப்போ பெண்கள் நாம் 2 பேர் இருக்கிறோம், அவங்களுக்கு ஒன்று பிடிக்குது, நமக்கு பிடிக்கல, இப்போ விட்டு கொடுக்கணும். நாம விட்டு கொடுப்பதா அவங்க கொடுக்கிறதா? 2 பேரும் விட்டு கொடுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? விட்டு கொடுத்து அவர்களை ஜெயிக்க வைத்து நான் தோற்று போக பிரியப்படுகிறேன். நமக்கு சொல்லிட்டான். அவங்களும் விட்டு கொடுக்கணும், நம்ம விட்டு கொடுக்கணும். அப்பதான் வாழ்க்கை அழகா இருக்கும். இதுல முதல் இடம் யாருக்கு என்றால் நமக்கு. நம்ம தோக்கணுங்கிறான், மனைவி ஜெயிக்கட்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா? ஆமீன் சொல்லவே யோசிக்கிறீங்கள? அது எப்படி ஹஸரத் அவ்வளோ சீக்கிரமாக அவங்கள ஜெயிக்க விட்டுட்டு நம்ம தோற்று போகிறது? நான் பிரியப்படுகிறேன். சர்க்காரை ஆலம் இன்னி உஹிப்பு அன் அகூன மக்லூபன் கரீமா, என் மனைவி ஜெயிக்க வேண்டும், நான் தோற்று போகிறது. நான் தோற்கிறது இல்லை, அவங்களுக்காக நான் தோற்று அவங்களை ஜெயிக்க வைக்கிறது. அதில் எவ்வளவு இன்பம்! மற்றவங்களுடைய சந்தோஷத்தில் நமக்கு இன்பம் இருக்குது. அந்த சப்ஜெக்டை நான் நிறைவுக்கு வருகிறேன், அடுத்த கட்டத்துக்கு வரணும். குடும்பவியலில் முதல் பகுதியாக குடும்பத்தில் கணவன் மனைவி இந்த வாழ்க்கை அழகானால் அடுத்து பிள்ளைகள் ஆகிறாங்க, அடுத்து நம்ம பெற்றோர்கள் ஆகிறோம். அதை நான் தொடருவேன். இங்கே இந்த வாழ்க்கை முதல்ல ரசனையா இருக்கணும். கணவனை பார்த்தா மனைவிக்கு சந்தோஷம் வரணும், மனைவியை பார்த்தா கணவனுக்கு சந்தோஷம் வரணும். அந்த சந்தோஷத்தை கொடுக்கிற இடத்துல நாம இருக்கணும். நமக்காக அவர்கள் அலங்கரிக்க வேண்டும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் தன் கணவனுக்காக அலங்கரிக்க வேண்டும், ஆடைகளை அழகாக போட வேண்டும், தலைமுடியை சரியாக வைக்க வேண்டும், மனம் பூசிக்கொள்ள வேண்டும். யாருக்காக? கணவனுக்காக. ஒரு பெண் எப்படியெல்லாம் கணவனின் சந்தோஷத்தை அடைய முடியுமோ அதற்கு அவள் தயாராக வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் மனைவியும் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பார்கள் இல்லையா? உங்கள் மனைவியர்களும் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பார்கள் இல்லையா? நீங்க ராத்திரி வேலையெல்லாம் முடிச்சிட்டு அழுக்கோடு அங்கே செல்வதா? அழுக்கோடு செல்வதா? இல்லை. நபிகள் நாயகம் மனமாகவே இருப்பார்கள். மனைவியர்களை நீங்கள் சந்திக்கிற போது நீங்களும் அலங்காரமாக இருக்க வேண்டும், மனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அதிர்ச்சி வரும் இடத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது. நம்ம மனைவி அழகா இருக்கணும், ஜோடனையா இருக்கணும், நல்ல ட்ரெஸ் போடணும். நீங்க அழுக்கோடு பஜாரை சுத்திட்டு அப்படியே வீட்டுக்கு போவதை மார்க்கம் அனுமதிக்காது. உங்கள் மனைவியின் மகிழ்ச்சியை பெரும் இடத்தில் நீங்கள் இருங்கள். ஷரியத்துங்கிறது, மார்க்கம் என்பது எது குறிப்பிட்ட எல்லையில் அல்ல. வாழ்க்கையிலே, வணக்கத்திலே, குடும்பத்திலே, தொழில்துறைகளிலே பிரிந்திருக்கிறது, விரிந்திருக்கிறது, விசாலமாக இருக்கிறது. எனவே அவர்கள் திருப்திப்படும் வழியில் நீங்களும் உங்களை அழகாகவும் அங்கீகாரமாகவும் அவரிடத்தில் ஆக்க வேண்டும். அல்லாஹ் இப்படி ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நாம் நமது சந்ததியர்கள் வாழச் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. அடுத்த கட்டத்துக்கு வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகள், திருமணத்துக்கு பின்னால பிள்ளைகள் வந்துடுறாங்க. குழந்தைகளுக்கு நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள்ங்கிறாங்க. அந்த கடமையை நாம் செய்யலன்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க தவறா வளர்ந்துருவாங்க. அவங்க எப்படியோ திசை மாறி போயிடுறாங்க. இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்களை பாதுகாக்க முடியவில்லை. கட்டுப்பாட்டை தாண்டி ஒரு சமூகம் வளருகிறது என்றால் பெற்றோர்கள் அதில் தங்கள் பொறுப்புகளை விட்டு விட்டார்களா என்று யோசிக்க சொல்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் பிறந்தால் முதலில் நல்ல பெயரை தேர்ந்தெடுத்து வைத்து விடுங்கள். ஹக்குல் வாலிதி அலல் வலதி அய்யுஹ்சின இஸ்மா. ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை நல்ல பெயர் சூட்ட வேண்டும்.
பேரு சூட்டுறது ஒரு பாக்கியம். அழகான பெயரை வைக்க வேண்டும். காபாவிலே போய் பேர் வைக்கிறார் அப்துல் முத்தலிப். யாருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. இன்னி சம்மைதுக முஹம்மதா, மகனே உனக்கு முஹம்மத் என்று பேர் வைக்கிறேன் என்கிறார் அப்துல் முத்தலிப். கூடி இருந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், இது ஒரு புது பேரா இருக்குது, இதுக்கு முன்னர் உலகத்தில் யாரும் வைக்கவில்லையே. பொதுவா பேர் வைக்கிறதுங்கிறது நம்ம முன்னோர்களுடைய பேரை வைக்கிறது. இப்ப நமக்கு நம்ம அத்தா பேரு, அத்தாவுடைய அத்தா பேரு, அப்படி ஒரு பழக்கம் அது அரபுலகத்திலையும் இருந்தது. அரபு மக்கள் கேட்கிறார்கள் அப்துல் முத்தலிப் இடத்திலே, தாங்கள் புதுசா ஒரு பேர் வைக்கிறீங்களே, உங்க அத்தாவுக்கு அந்த பேர் இல்லை, உங்க பாட்டனாருக்கு அந்த பேர் இல்லை. இன்னும் சொல்ல போனால் உலகம் பிறந்த காலம் முதல் இதுவரைக்கும் முஹம்மது என்ற பேரை யாருக்கும் அல்லாஹ் சூட்ட விடல. அது பாதுகாத்து வச்சிருந்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிற காலத்தை ஒட்டி வேதக்காரர்களில் சில பேர் வேதத்தில் படிச்சாங்க, இறுதி காலத்தில் முஹம்மது என்று நபி வருவார், அந்த பேரை வச்சு அந்த காலத்துல ஒரு 5 பேர் தன் பிள்ளைங்களுக்கு இந்த பேரை வச்சாங்களாம். ஏன் வச்சாங்க? நம்ம பிள்ளை இறுதி காலத்து நபியா வரட்டுமேன்னு வச்சாங்க. அந்த காலத்துல வேற யாரும் வைக்கல. உங்கள் பாரம்பரியத்திலோ பாட்டனாறுகளிலோ பெற்றோர்களிலோ முஹம்மது பேர் இல்லையே, ஏன் வச்சீங்க? அவங்க சொன்ன பதில் நமக்கு ஒரு முன்மாதிரி. இன்னி உஹிப்பு அய்யுஹம்மத மின் நகரில் அரப். முஹம்மதுன்னா புகழப்படுகிறவர் அர்த்தம். உலகத்தில் வாழ்கிற மனித குலத்தால் என் மகன் உலகம் உள்ளவரையிலும் புகழப்பட வேண்டும். அந்த எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செய்தான் பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் புகழப்படுகிறார்கள் நபிகள் நாயகம். உலகம் வாழும் மனிதர்களால் என் மகன் புகழப்பட வேண்டும், நான் ஆசைப்படுகிறேன், அதனால் என் மகனுக்கு முஹம்மது என்று பெயர் வைத்தேன். பேரன் நான் சொல்றது இல்லை, மகன் சொன்னாங்க. என் மகனுக்கு நான் முஹம்மதுன்னு பெயர் வைத்தேன். எனவே பேர் ரொம்ப அழகா இருக்கால். பேர் சூட்டுதல் என்பது ஒரு புனித நிகழ்வு. அது கஅபத்துல்லாஹ்ல போய் பேர் வைக்கிறாங்க. அந்த நிகழ்வு இன்னைக்கெல்லாம் அது என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு பழக்க வழக்கம் ஆச்சே தவிர பேரை நல்லதா எடுக்கிறதே இல்லை. புதுசாக தேடுறாங்க, வித்தியாசமாக தேடுறாங்க. அங்கே சில பேர் வைக்கிறாங்கன்னா அவன் வெளிநாட்டில் வேலை பார்க்குறான், அவன் முதலாளி பேரை சொல்கிறான், கஃபீல் பேரை சொல்கிறான், அதுக்கு பொருளே வரல, அவன் குடும்பத்து பேர். நிறைய பேர் அந்த பேரை வைக்கிறான், அந்த பேர் அவன் குடும்பத்து பேர். அந்த பேரை நம்மள்கிட்ட சொல்லி அர்த்தம் விளங்காம இப்ப புதுசா இருக்கணும், லேட்டஸ்டா இருக்கணும், யாரும் வச்சிருக்க கூடாது, இப்படி பார்க்கிற பார்வை வந்திருக்கிறது. இல்லை, அர்த்தம் உள்ள பெயர்களை வையுங்கள். இன்னொரு செய்தி, பெயருக்கு தக்க பிள்ளைகள் வாழ்வார்கள். அர்த்தம் எப்படியோ அப்படி வாழ்வார்கள். அல்லாஹ் நம்ம பிள்ளைங்களுக்கு அழகாக பேர் வைக்க தௌஃபீக் செய்வானா. நல்ல பேர் வச்சுங்க, அந்த பிள்ளைங்க நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க, அதுல சந்தேகமே இல்லை. இது ஒரு தந்தையின் கடமை என்று சொன்னாங்க. இரண்டாவது சொன்னாங்க, ஐயோ அல்லிமுகுல் கிதாப், தன் பிள்ளைகளுக்கு திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். விட்டுட்டோம். இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்க தயார். மதரசாக்களும் மக்தபுகளும் நிறைய இடங்களில் இன்றைக்கு கொடுக்க முடியல கல்வியை. 7 மணிக்கெல்லாம் என் பிள்ளையை விட்டுருங்கிறாங்க. அவன் ஸ்கூலுக்கு போகணும், தயாராகணும். மதரசாவுக்கு வர்றது 6:50, சுபுகு முடியவே 6:30 ஆகி போயிடுது. என்ன செய்ய முடியும்? குர்ஆனுடைய ஞானத்தை தாயாவது கற்றுக் கொடுக்கும் இடத்தில் இருக்கிறார்களா, தந்தை கற்றுக் கொடுக்கிறார்களா, நமக்கு புரியவில்லை. அன்பர்களை ஞாபகம் வையுங்கள், உங்கள் கவனத்தில் ஆழமாக பதிக்கிறேன். நமது பிள்ளைகளுக்கு நாம் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை கற்றுக் கொடுக்காததால் இன்றைக்கு நிறைய சிரமங்களை சந்திக்கிறோம். ஒரு காலம் நமது ஊரில் ஓத தெரியாதவர்களே கிடையாது, ஓத தெரியாதவங்க கிடையாது. முதல்ல புள்ள பிறந்துச்சுன்னா 4 வயசுல அந்த குழந்தையை மௌசிலப்பர் இருந்தாங்க, மௌசிலப்பர், அல்லாஹ் அவங்க கபரை சொர்க்க பூங்காவாக்கட்டும். பல்லாயிரம் பேர்களுக்கு ஓதி கொடுத்தவங்க. ஹசன் ஹுசைன் பேரை ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. ஹசன் ஹுசைன் பேரை 6ல் அந்த பிள்ளைங்களை கொண்டு போய் அங்கே வச்சு ஓத வைக்கிறது. அவங்க ஓத துவக்குவாங்க. அந்த துவக்கமே அழகானது.
அந்த பிஸ்மி சொல்லி இந்த பாடத்தை நடத்திட்டு சொல்லுவாங்க, எங்கள் நைனார் முஹம்மது நபி மக்கத்தில் பிறந்து மதீனத்தில் வஃபாத் ஆனார்கள். அவர்களின் தாயார் பெயர் ஆமினா உம்மா, தந்தையின் பெயர் அப்துல்லா, பாட்டனார் பெயர் அப்துல் முத்தலிப், பூட்டனார் பெயர் ஹாஷிம், முப்பாட்டனார் பெயர் அப்துல் மனாப். இந்த வார்த்தை வரைக்கும் 4 தலைமுறைய அந்த 4 வயசு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் பாடத்தை ஆரம்பிப்பாங்க. 4 தலைமுறை, நபியுடைய 4 தலைமுறை, தாய், தந்தை, பாட்டனார், பூட்டனார், முப்பாட்டனார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வாப்ப பேரே தெரியாது. நம்ம பேரு தெரியும், நம்ம அத்தா பேரு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. அவங்க அத்தா பேரு நமக்கே தெரியாது, அவங்க அத்தாவுடைய அத்தா பேரு. 4 தலைமுறையின் பெயர்கள் பிள்ளைகள் தெரிந்திருக்க வேண்டும். இதை சொல்லித் தருவார்கள் மக்தபுகளிலே, மதரசாக்களிலே. அந்த பாரம்பரியம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. பெரிய வசதி இல்லை, மதரசாவில் போய் நிக்கணும். மோசில இப்போ வீட்டில் நாங்கள் ஓதனோம்னா ஒரு 500 பேர் ரோட்ல நிற்போம், தெருவில் நிக்கணும், வெயில் அடிக்கும், அங்கதான் நிக்கணும், உள்ள இடம் இல்லை. ஆனா நாங்க நின்ன போது குடும்பத்தில் யாரும் என் பையனை நிப்பாட்டிட்டீங்கலாம் கேட்க முடியாது. கேட்டோம்னா நாளைக்கு மதரசா போக முடியாது. ஒரு பெரிய ராஜ்யம் உடையவர்களாக அந்த உஸ்தாதுமார்கள் இருந்தார்கள். இன்னைக்கெல்லாம் கட்டுப்பாடு கூடி போச்சு, பெற்றோர்கள் ஓடி வந்துடுறாங்க, என் பையனை நேற்று கண்டிச்சிங்களாமே, நிப்பாட்டி வச்சிட்டீங்களாமே அப்படின்னு உஸ்தாதை கண்டிக்கிற இடத்தில் பெற்றோர்கள் மாறினார்கள். நாளைக்கு அந்த பிள்ளைங்க பெற்றோர்களையும் மதிக்காமல் உருவாகிறது. அல்லாஹ் நம்மை இந்த சூழலில் இருந்து சரி செய்வானா. ரொம்ப கவனம் வச்சுக்கங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு மார்க்கத்தையும் குர்ஆனையும் கொடுக்கவில்லை என்றால் ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை நாம் இழக்கிறோம். ஒழுக்கமுள்ள சமூகத்தை இழக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை டாக்டர் ஆக்குங்கள், தடையில்லை. இன்ஜினியர்களாக ஆக்குங்கள், தடையில்லை. குர்ஆனை விட்டு மாத்திரம் தூரமாக்கி விடாதீர்கள், மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கி விடாதீர்கள். உங்கள் பிள்ளை டாக்டர் ஆகட்டும், ஒரு ஆலிம் டாக்டர் ஆகட்டும், இன்ஜினியர் ஆலிம். மார்க்கம் இருக்கும், அல்லாஹ்வுடைய தொடர்பு இருக்கும், ரசூலின் தொடர்பு இருக்கும். அவர் மருத்துவத்திலும் சருக மாட்டார், துறை சார்ந்தவைகளில் விழுந்து விட மாட்டார். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்கள் பிள்ளைக்கு செய்கின்ற மிகப்பெரிய கடமை ஐயோ அல்லிமஹுல் கிதாப், அவருக்கு திருக்குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளை ஓத பழக்குங்கள், குர்ஆனே ஓத தெரியாமல் உருவாக்கி விடாதீர்கள் என்றார்கள். வஐயு ஹுஸின் அதபா, 3வது சொன்னார்கள், அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கொடுத்து விடுங்கள். தாயிட்ட எப்படி நடக்கணும், தந்தைனா யாரு, தந்தையின் மரியாதை என்ன, ஆசிரியரின் மரியாதை என்ன, மக்களோடு எப்படி நடக்க வேண்டும். அன்னை ஆமினா உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்வார்கள், மகனே வெளியே போற போது யாராவது உன்னிடத்தில் வேலை சொன்னால் அந்த வேலையை செய்து முடித்து விடு. யார்? அன்னை ஆமினா, அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயதில் வீட்டை விட்டு வெளியே போனால் பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க, எம்மா நான் கடைக்கு போகணுமா, எதுவும் வாங்கணுமா? எப்போ? 3 வயசு 4 வயசுல. அங்கே ஹலீமா சாதியா இடத்திலிருந்து இங்கே நபி கொண்டு ஒப்படைக்கப்பட்ட காலத்துக்கு பின்னாலே, ஆமினாவுடைய வீட்டுக்கு வந்த பின்னால் வீடுகளில் போய் வேலை கேட்பார்கள். ஏதேனும் பஜாரில் வேலை வாங்கணுமா, காரியம் செய்யணுமா? இன்னைக்கு நம்ம புள்ள வெளியில போனா அம்மா சொல்லி விடுறாங்க, அந்த ஏத்த விட்டு அம்மா கூப்பிட்டு ஏதாச்சும் தேங்காய் வாங்க சொல்லுவாங்க, எனக்கு வயிற்று வலின்னு சொல்லிடு, எனக்கு காய்ச்சல்னு சொல்லிடு. ஆரம்பத்திலேயே பொய்ய சொல்லி கொடுக்கிறது. அவங்க வேலை சொன்னா கேட்காது, யாரு என்ன வேலை சொன்னாலும் கேட்கக்கூடாது. இதுவா வாழ்க்கை? இதுவா ஒழுக்கம்? மற்றவர்களுக்கு வேலை செய்ய பழக்குங்கள், அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லித்தாருங்கள். உங்கள் பிள்ளைகள் உபகாரம் உடையவர்களாக வந்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் நீ உன் சகோதரனுக்கு உதவி செய்தால். அடுத்தவங்களுக்கு நீ உபகாரம் செய், அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம பிள்ளைகளை அடுத்தவர்களுக்கு உபகாரமாக வளர்க்கணும். யார் வேலையும் கேட்கக்கூடாது, யாரு சொல்லும் கேட்காது, அவங்க சொன்னா கேட்காத, இவங்க சொன்னா கேட்காத, அந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, இந்த வேலைக்கு வரக்கூடாது. நம்ம அர்ஜென்ட்டா போறோம், ஒருத்தங்க கூப்பிடுறாங்க, தம்பி இது அந்த வீட்டில் கொடுத்துரு, கொண்டாங்கம்மான்னு வாங்கி கொடுத்தோம், இதே ஒரு துவா செய்வாங்க, நம்ம தலைவிதியே மாறி போயிடும்.
தலைவிதியை மாத்திடுவான் அல்லாஹ். சில பேருடைய துஆ நம்மை வாழ வைத்து விடும். எனவே பிள்ளைகளை வளர்க்கிற போது அவர்களுக்கு நல்ல பேர் வைத்து துவக்குங்கள். குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கு ஒழுக்கம் கொடுங்கள். யாரோடெல்லாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை தாருங்கள். மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்கள். தாயை மதிக்க வேண்டும், தந்தையை மதிக்க வேண்டும், பெரிய தந்தையை மதிக்க வேண்டும், சிறிய தந்தையை மதிக்க வேண்டும், உடன்பிறப்புகளை மதிக்க வேண்டும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோடு அனுசரணையாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்தால் நாளைய மண்ணில் உங்கள் மகன் போற்றப்படும் இடத்தில் வாழ்வார். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அந்த வாழ்க்கை ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு செய்ய நிறைய இருக்குது. தொடர்ந்து பெற்றோர்களுக்கு நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். பெற்றோர்கள், தாய், தந்தை, அவர்களோடு இன்னைக்கு நாம வளர்ந்து வரும் காலத்தில் எப்படி நடக்கணும்? தாய்க்கு நிகரான ஒரு ஆன்மா இந்த மண்ணில் இல்லை. தாய்க்கு நிகரான ஒரு ஆன்மா இந்த மண்ணில் இல்லை. உபகாரம் நாம் செய்வதற்கு 1000 முறை தகுதி நம்மை பெற்ற தாய். 1000 முறை தகுதி நம்மை பெற்ற தாய். தாயின் போல் உலகத்தில் அல்லாஹ் யாரையும் படைக்கவில்லை. நீ 1000 தடவை அந்த அம்மாவிட்ட தப்பா நடந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு துஆ செய்யற ஒரு ஆன்மா உன்னுடைய தாய் தான். நீ திட்டினாலும் நீ நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லும். எந்த ஒரு ஆன்மாவும், ஒரு தாயின் ஆன்மா பிள்ளைக்கு பதுவா செய்யாது. இன்னைக்கு தாய் எப்படி இடத்தில் நாம் வைத்திருக்கிறோம்? ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டார்கள், அவுசினி ரப்பே, எனக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லிவிடு. நான் நடக்க வேண்டும், வாழ்வெல்லாம் ஜொலிக்க வேண்டும், வாழ்வெல்லாம் ஜொலிக்கணும். யார்? அல்லாஹ்வின் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அவுசினி, எனக்கு ஒரு அறிவுரை வேணும், அந்த அறிவுரைக்கு பின்னால் வாழ்வெல்லாம் ஜொலிக்கணும். ஊசிக பீன்னா அல்லாஹ், என்ன அறிவுரையை கேட்கிறாய் நபியே? என்னோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்றான். என்னோடு அழகா நடந்துக்கங்க, எப்பவும் ஜொலிப்பீங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாரோடு? அல்லாஹ்வோடு அழகா நடக்கணும். தொழுகை அவனுக்கு முன்னால அழகா இருக்கணும், நோன்பு அவனுக்காக அழகா இருக்கணும், அல்லாஹ்வுக்காக நீ அழகா நட. எனக்கு முன்னால் அழகாக நடந்து விடுங்கள். நான் இருக்கிறேனா இல்லையா? எப்போதும் இருக்கிறேன். என்ன நீ காணாக்கிற இடமே கிடையாது. எங்க உம்மாவை கூட நான் சில இடத்துல பார்க்க முடியாது. எங்க அத்தாவுடைய கண்ணை மறைச்சிடலாம், என் தம்பி கண்ணை மறைக்கலாம், என் உடன் பிறந்தவங்களுடைய கண்ணை மறைக்கலாம், என் ஒய்ஃபனுடைய கண்ணை மறைச்சு எங்கேயோ போயிடலாம். என் ரப்பு கண்ணை மறைச்சிட்டு எங்கேயாவது போக முடியுமா? உசி கபி, என்னோடு அழகாக நட. ஏன்? நான் எங்கும் இருக்கிறேன். அல்லாஹ் நமக்கு நடக்க செய்வானாக. நான் எங்கே இருக்கிறேன்? எங்கும் இருக்கிறேன். நான் இல்லாத இடமில்லை. நபியே, என்னோடு அழகா நடங்கள். அங்க போய் ஒருத்தரை பத்தி தப்பா பேசணும்னு நாவ் வருதா? அல்லாஹ்வோட இருக்கிறோம், அவன் நம்ம கூட இருக்கிறான், தப்பாலாம் பேசக்கூடாது. என்னோடு அழகாக நடங்கள் என்றால் எந்த வகையிலும் என் செயலில் குறை காணும் இடத்தில் நான் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நபி கேட்டாங்க, அவுசினி, இன்னும் அறிவுரை சொல்லு ரப்பே. ஆசை உள்ளவங்க அல்லாஹ்ட்ட போய் அறிவுரையை வாங்கணும் நடப்பதற்காக. இன்னும் அறிவுரை சொல்றப்பே, உஸீக பி உம்மிக், உன் தாயோடு அழகாக நடப்பாயாக. சுப்ஹானல்லாஹ். யாரு? அல்லாஹ். காலிக் அவன், மாலிக் அவன், அவன்தான் படைத்தான், எல்லாமே அவனுக்கு சொந்தம். அவனுக்கு பேர் காலிக் மாலிக், எல்லாம் படைத்தவன், எல்லாம் சொந்தமானவன், அவன்கிட்ட தான் எல்லாம். அவன் சொல்கிறான், என்னோடு அழகா நட. இன்னும் அறிவுரை வேணுமே, உன் தாயோடு அழகாக நடந்து விடு என்றான். நபி அடுத்தும் கேட்டாங்க, அவுசினி, இன்னும் எனக்கு அறிவுரை வேணும். உஸீக பி உம்மிக், மூன்றாவதா இன்னும் சொல்கிறேன், உன் தாயோடு அழகாக நட. அல்லாஹ் என்னோடு அழகாக நடன்னு ஒரு தடவை சொல்றான், உன் தாயோடு அழகாக நட இரண்டாவது சொன்னான், மூணாவது உன் தாயோடு அழகாக நடந்து விடு. தாய் அத்தனை பெரிய ஸ்தானம். அந்த அம்மா கருவில் வைத்து பட்ட பாடு கொஞ்சமா? கருவில் வைத்து பட்ட பாடு கொஞ்சமா? எத்தனை இரவுகள் விழித்தால் தெரியுமா உனக்கு மகனே? எத்தனை இரவுகள். சில நேரங்களில் நீ வயிற்றில் புரள்கிற போது அந்த அம்மா துடித்தே போவாள், ஆனாலும் அந்த துடியை தாங்குவாள், நீ துடியாக இருப்பதற்கு.
உன் துடி அடங்கிவிடக் கூடாது என்பதற்காக அவள் உன் துடியின் வேதனையை தாங்கிக் கொள்வாள். அடுத்து பிரசவ காலம் வரும்போது என்ன பாடுபடுகிறாள் தெரியுமா? நான் சமீபத்தில் என் மகளை பிரசவத்திற்கு சேர்த்த போது அன்றைக்குத்தான் அதனுடைய நிலையை அறிந்தேன். என் மகள் உட்காருவதற்கு, படுப்பதற்கு, நடப்பதற்கு பட்ட சிரமங்கள். டாக்டர் சொன்னாங்க இப்படிதான் இருக்கும். நான் அன்றைக்கு தான் பார்க்கிறேன் அந்த பிரசவ நிலையை. பார்த்தபோது என் நினைவெல்லாம் என் தாய் நின்றார்கள். என் தாய் நின்றார்கள். ஸ்ரீதேவி, எங்கள் தாய் ஸ்ரீதேவி ஒரு வார்த்தை எங்களை பேசியதில்லை. நாங்கள் எப்படி நடந்தாலும் பொருந்திக் கொண்டார்கள். நான் சொன்னேன், என் மகளை பார்த்து என் தாயை புரிந்தேன். எத்தனை சிரமப்பட்டிருப்பாள் நம்மை பெற்றெடுப்பதற்கு. புள்ள கொஞ்சம் அப்படி உருண்ட போது, சிரமப்பட்ட போது, படுக்க முடியலன்னு சொன்ன போது, இருக்க முடியலன்னு சொன்ன போது நம்ம மனசு தாங்கவில்லை. அப்படித்தானே நம்மை சுமந்த நம் தாய். அந்த தாய்க்கு நாம் எத்தனை கோடி நன்றி செலுத்த வேண்டும், எத்தனை உபகாரம் செய்ய வேண்டும். அந்த தாயை நாம் மறக்கலாமா? தாய்க்கு துரோகம் செய்பவர்களை நான் ரொம்பவே எச்சரிக்கிறேன். புரிந்து செய்கிறீர்களா, புரியாமல் செய்கிறீர்களா? மூசா நபி கேட்கிறார்கள், ரப்பே இன்னொரு முறை அறிவுரை செய். அவங்க சொன்னாங்களாம், உங்க உம்மாவோட அழகா நடந்துக்கப்பாண்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு ஒருவர் ஓடி வந்தார். யா ரசூலல்லாஹ், நான் ஒரு வாலிபன், ஆற்றல் மிக்க இளைஞன், போருக்கு போகிற சக்தி இருக்கிறது, அனுமதி தாருங்கள் என்று கேட்டார். அல்லாஹ்வின் பாதையிலே போர்க்களத்தில் போய் என் வாலிபம் ஆக்கப்பட வேண்டும், அனுமதி வேண்டும் என்று கேட்டபோது, அல்லக்க அபவை, உனக்கு தாய் தந்தையர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்றார். ஃபஜாஹிது ஃபீஹிமா, அப்படியானால் நீ போருக்கு போக வேண்டாம், அல்லாஹ்வின் பாதையில் தானே தியாகம் செய்ய வேண்டும். உன் தாய் தந்தையர்களுக்கு சிறப்பான உதவியும் உபகாரமும் செய். உன் வாலிபத்தில் அவர்களை தூக்கி சுமந்து விடு. அல்லாஹ்வின் பாதையில் போன பாக்கியத்தை விட கூடுதல் கூலி கிடைக்கும் என்றார்கள். அல்லாஹ்வின் பாதையில் நீ போர்க்களத்தில் பங்காற்றி அங்கே பட்ட சிரமங்களை தாண்டிலும் உன் தாயோடு தந்தையோடு அழகாக நடப்பாயாக. அவர்களின் 1000 காரியங்களில் நீ பங்காற்றி விடு மகனே, இதைவிட பெரிய கூலி என்கிறார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இளைஞர் அல்லாஹ்வின் பாதையில் போருக்கு போகிறேன் என்று சொல்லி வந்தவரை தாயின் பக்கம் திருப்புகிறார்கள், தந்தையின் பணிவிடைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, பெற்றோர்களுக்கு நாம் செய்கிற உபகாரங்களும் உதவிகளும் அவர்களோடு கனிவாகவும் ரொம்ப அழகாகவும் நடப்பதற்கு எத்தனை பெரிய பாக்கியம். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிற இடம் தாய் தந்தையர்களுக்குள்ளேயே இருக்கிறது. மன் அர்தா அபவாலிதை ஃபகத் அர்தல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன் தாயையும் தந்தையையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற மகன் தாயை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்துகிறார், தந்தையை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்துகிறார். அவருக்கு என்ன நன்மைன்னு கேட்கிறீங்களா? ஃபகத் அர்தல்லாஹ், அவர் தாயையா சந்தோஷப்படுத்தினார், திருப்திப்படுத்தினார்? தந்தையா சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தினார்? இல்லை, அவர் அல்லாஹ்வையே சந்தோஷப்படுத்தி விட்டார், அல்லாஹ்வையே திருப்திப்படுத்தி விட்டார். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டுமா? உன் தாய் இருக்கிறார்கள், உன் தந்தை இருக்கிறார். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்த வேண்டுமா? உன் தாயை போய் பார், உன் தந்தைக்கு பணிவிடை செய்து பார், அங்கே அல்லாஹ் கிடைப்பான், அல்லாஹ்வின் சந்தோஷம் கிடைக்கும். மன் அஸ்ஹத வாலிதை, தாயை வேதனைப்படுத்தினான், தாயை கோபப்படுத்தினான் ஒருவன், தந்தையை ரணப்படுத்தினான், தந்தை மனசை வேகப்படுத்தினானா ஃபகத் அஸ்ஹத ரப்பா, அம்மாவை கோபப்படுத்தல்ல, அத்தாவை கோபப்படுத்தல்ல, அத்தா அம்மாவை சங்கடப்படுத்தல்ல, அவன் அல்லாஹ்வையே அதிருப்திப்படுத்தினான் என்றார்கள் நபிகள் நாயகம். நீ அதிருப்திப்படுத்தியது ரப்பை. உன் தாய் வருத்தப்பட்ட போது நீ புரிந்துகொள், அங்கே அல்லாஹ்வும் வருத்தப்படுகிறான். உன் தந்தை கோபப்பட்ட போது புரிந்துகொள், அல்லாஹ்வும் கோபப்படுகிறான். பெற்றோர்கள் யாருக்கு இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களின் ஹயாத்தில் பரக்கத் செய்வானாக. இப்போதும் சொல்கிறேன், அவர்களை வைத்து அல்லாஹ்வை தேடுங்கள்,
அவர்களை சந்தோஷப்படுத்தி அல்லாஹ்வின் திருப்தியை பெறுங்கள் என்று எங்கள் வீட்டு பிள்ளைகள், எங்கள் இளைஞர்களுக்கு, சிறுவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அத்தா அம்மா இருக்கிறாங்க, விட்டுறாதீங்க. அவங்க மௌத்தாயிட்டாங்க, போயிட்டாங்க. இப்ப நமக்கு வருத்தமா இருக்குது, அந்த சீதேவிகள் இல்லையே. எனக்கெல்லாம் பெரிய நியாமத். நான் வீட்டை விட்டு வெளியில போறேன், என் தம்பி, எங்க அண்ணன் யாரு போனாலும் எங்க உம்மா வாசல்ல வந்து நிற்பாங்க. எங்க தாயார் வாசல்ல நின்று பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் சொல்லிட்டு போவாங்க. நம்ம ஓதி முடிச்சிருக்கோம், ஆலிமா இருக்கோம். நம்ம ஆலிமானதெல்லாம் பின்னால எமக்கு பாடம் படிச்சு கொடுத்தது உம்மா. வாசல்ல நின்று நான் ஆலிமான பின்னால் ஹஜ்ஜிக்கு போற போது, இன்னும் வெளிநாடுகள் எங்கேயாவது போனா வாசல்ல, சென்னைக்கு போவோம், வாசல்ல வந்து நின்று பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் சொல்லிட்டு போப்பா, வலது கால வச்சு போ, அப்படி வா இப்படி வா. அந்த அட்வைஸ் இருக்குது பாருங்க. அந்த தாய் இன்றைக்கும் அந்த இடம் வெற்றிடம் தான். அந்த இடத்தை நிரப்ப யாரும் இல்லை, யாராலும் நிரப்ப முடியவில்லை. கொஞ்ச நேரம் ராத்திரி லேட்டா வந்தால் தந்தை கேட்பார், ஏம்பா லேட்டுன்னு கேட்பார். இன்னைக்கு லேட்டா போனால் கேட்க வீட்டில் ஆள் இல்லை. மனைவிக்குன்னு ஒரு சாணம், ஆனா அவங்க ஏன் லேட்டுன்னு கேட்கறதுக்கு யோசிக்கிற இடத்துல இருப்பாங்க. அந்த உரிமை தாய்க்கும் தந்தைக்கும் இருந்தது. இன்னும் சொல்வேன், ராத்திரி தூங்க மாட்டார்கள். நம்ம வர்றதுக்கு ஒரு 12 மணி ஆச்சு, அல்லது என் தம்பியோ அண்ணனோ வர்ற லேட் ஆச்சு, எங்க உம்மா தூங்கவே மாட்டாங்க, முழிச்சிட்டே இருப்பாங்க. என்னப்பா இன்னும் அவனை வரக்கானல்ல. அந்த ஆன்மாவை நாம் வேதனைப்படுத்துவதா? அவர்களை கொண்டே அல்லாஹ் உங்களை உயர்த்துகிறான். அவர்களின் நல்ல துஆ உங்களை வாழ வைக்கும், மண்ணிலும் விண்ணிலும் வாழ வைக்கும். அதனால் அவர்கள் மௌத்தாயிட்டாங்களா, அல்லாஹ் அவர்களின் கபரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானா. அவங்களுக்கு ஏதேனும் நாம் தவறாக நடந்திருந்தால் இரக்கமுள்ள ரப்பு மன்னிப்பதோடு அவர்களும் நம்மை மன்னிக்க தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் நம்மோடு அவர்களோடு நாமும் இணைய செய்வானாக. அல்லாஹ் 3 விஷயத்துல திருக்குர்ஆன்ல சேர்த்து சொல்றான். 3 விஷயத்தை சேர்த்து சொல்வான், ஜாயிண்ட் பண்ணி சொல்வான். அதுல ஒன்ன செய்து ஒன்ன விட்டாலும் 2க்கும் அங்கீகாரம் இல்லைன்னு சில தஃப்சீரில் பெருமக்கள் எழுதினாங்க, குர்ஆனின் விரிவுரையாளர்கள். 3 விஷயம் இணைச்சு சொல்றான் அல்லாஹ். முதல் விஷயம் வஅகீமுஸ் ஸலா வஆத்துஸ் ஸகா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்லும் இடமெல்லாம் இரண்டாவதாக வஆத்துஸ் ஸகா, ஸகாத்தை கொடுங்கள். தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று சொல்லும் இடமெல்லாம் வஆத்துஸ் ஸகா, ஸகாத்தை கொடுங்கள் என்கிறார். இங்கே நமது திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்கள் ஒரு தொழுகையை நிலைநிறுத்தி ஸகாத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர் தொழுகையும் அல்லாஹ்விடத்தில் செல்லாமல் போய்விடும் என்று எழுதுகிறார். ஞாபகம் வையுங்கள், ஜக்காத்து கொடுக்கிற வாய்ப்பு இருந்து வாய்ப்பே இல்லை, அவருக்கு ஜக்காத்து கடமையே இல்லாம போயிடும். ஜக்காத்து கொடுக்க வாய்ப்பு உள்ளவர் தொழுகிறார், ஜக்காத்து மாத்திரம் ஒழுங்காக கொடுக்கவில்லையா, அவர் எத்தனை 1000 ரக்காத்துகள் தொழுதாலும் அந்த தொழுகைக்கான பவர் ரொம்ப ரொம்ப குறைவானது என்று எழுதுகிறவர்கள் அல்லாஹ் 2ஐயும் ஜாயின் பண்ணி சொல்லி இருக்கிறான் என்கிறார்கள். 2வது பகுதி அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு முற்றிலுமாக வழிபடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முற்றிலுமாக வழிபடுங்கள் என்கிறார். இங்கே அல்லாஹ் தனக்கு வழிபடுங்கள் என்று சொன்னவுடன் தன் ஹபீபுக்கும் வழிபட சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறார் ஒருவர், அல்லாஹ் என்ன சொன்னாலும் ஏற்பேன் என்கிறார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழிபடல. அரபுகள் இருக்கிறாங்க பாருங்க, ஆதா லில்லாஹ்பாங்க, இது அல்லாஹ்வுக்கும் பாங்க. ஒரு விவசாயத்துல இருந்து பயிர்கள் வந்தா, பழம் வந்தா, ஏதாவது பொருள் வந்தா அதுல ஒரு பங்கை எடுத்து ஆதா லில்லாஹ், இது அல்லாஹ்வுக்குன்னு வச்சிருவாங்க. அவங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க, அல்லாஹ்வுக்கு வழிபட்டாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ரசூலுக்கு வழிபடல, அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுட்டாங்க. எனவேதான் அல்லாஹ் இப்படியும் சொன்னான், மய்யுத்திர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், என் ரசூலுக்கு வழிபட்டால் தான் நீ எனக்கு வழிபட்ட ஆளுன்றான். என் ஹபீபுக்கு வழிபடாம எனக்கு என்ன நீ வழிபட்டு விட்டாய், எனக்கு வழிபட்டாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். என் ஹபீபுக்கு வழிபடணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. 2வது ஆயத்தை ரொம்ப கவனிக்கணும், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள்,
அல்லாஹுவின் ரசூலுக்கும் வழிபடுங்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நான் ஏத்துக்கிறேன், ரசூலுல்லாஹ் சொன்னாலும் ஏற்க முடியாது. தாடி வைக்கணும், ஜுப்பா போடணும், அதை செய்யணும், சுர்மா போடுறது, நபியினுடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேங்கிறார். குடும்பத்தில் எப்படி நடக்கணும், வீட்டில் எப்படி நடக்கணும், மக்களோடு எப்படி நடக்கணும், அல்லாஹ்வோடு எப்படி நடக்கணும், அத்தனையும் குர்ஆன்ல நடங்கள் இருக்குது. எப்படி நடக்கணும், முஹம்மது ரசூலுல்லாஹ். தொழுங்கள் இருக்குது, எப்படி தொழணும், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்க்கணும். ஜகாத் கொடுங்கள், எப்படி கொடுக்கணும், முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய குடும்பத்தில் அழகா நடங்கள், அழகுனா என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கும், அந்த கட்டளையினுடைய மாடல் முஹம்மது ரசூலுல்லாஹ். அவங்க இல்லாம அல்லாஹ்வுக்கு மட்டும் நான் கட்டுப்படுறேன்னா அது வாழ்க்கை இல்லை. நீ கட்டுப்படலைங்கிற அல்லாஹ். ரெண்டாவது, மூணாவது, அனிஷ்குருளி ஒளி வாலிதை, எனக்கு நன்றியோடு நடப்பாயாக. எப்போது எனக்கு நன்றியோடு நட. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அல்லாஹ்விடத்தில் நன்றியாத்தான் நடக்கணும். அவன் எவ்வளவு செய்யறான், அவன் எவ்வளவு செய்யறாங்கிற ஒரு செகண்ட் அவன் நம்மளை மறந்தா டோட்டல் லைஃப் அஸ்தமம் ஆயிடும். அவன் நம்மளை மறக்கிறது இல்லை, உபகாரத்தை விடுறது இல்லை, எல்லாம் செய்யறான், படுக்க வைக்கிறான், எழுப்பி விட்டுறான். அல்லாஹ் எழுப்பி விடல, சகரும் இல்லை, சுபுகும் இல்லை. அலாரமா எழுப்புச்சு, எத்தனையோ அலாரம் அடிக்கும், நாம ஒரு அடி அடிப்போம், அலாரம் ஆஃப் ஆயிடும். அலாரம் அடிக்கும் போல அலாரத்தை நம்ம அடிச்சிருவோம், அது ஆஃப் ஆயிடும். அலாரத்தை தாண்டி அல்லாஹ் உன்னை எழுப்பினான். அதனாலதான் நம்முடைய சாலிஹீன்கள், இமாம்கள் ராத்திரி படுக்கும் போது இப்படி துஆ செய்வாங்களாம், அல்லாஹும்ம பஅஸ்னி பிஅஹப்பி ஸஆத்தி இலை, ரப்பே உனக்கு பிரியமான நேரத்தில் என்னை எழுப்பி விடுவாயாக. இப்போ அலாரத்துக்கு நமக்கு பிரியமான டைம் 4 மணிக்கு வச்சிருப்போம், நமக்கு பிரியமான டைம், அல்லாஹ்வுக்கு பிரியமான டைம். வலிமார்கள் கேட்ட துவா என்ன, உனக்கு பிரியமான நேரம் எந்த நேரமோ அந்த நேரத்தில் என்னை எழுப்பி விடு. கரெக்டாக எழுந்திருவாங்க, அந்த டயத்தில் எழுந்திருவாங்க. இப்போ நாங்கள் அந்த துவா தான் ஓதுறது, அதுக்கு மேலே பறக்கத்துக்கு ஒரு அலாரம். உனக்கு பிரியமான நேரம். இங்கே இன்னொரு முக்கியமான செய்தி, காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை மணிக்கு எழுந்திருச்சாங்க என்றெல்லாம் வரலாறு நீண்ட தகவலை தருகிறது. இங்கே நான் சொல்ல வேண்ட முக்கியமான செய்தி, எனக்கு நன்றி எடுத்து செலுத்து. அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம வாழ முடியுமா? சாப்பிடுறோம், செமிக்க வச்சிடறான், செமிக்க வைக்கல ஆஸ்பத்திரியும் வீடுதான். செமிச்ச சாப்பாடு முறையா வெளியாக்கி விடுறான், வெளியாக்கல செமிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கு, ஆஸ்பத்திரி தான் வாழ்க்கை. வெளியாச்சு ஆகிட்டே இருக்குது, ஆஸ்பத்திரி தான் வாழ்க்கை. வெளியாகுது, ஸ்டாப் பண்ண அல்லாஹ் தேவைக்கு மேல. சாப்பிட்ட உணவு, அதில் உள்ள சக்தி அது தனியா கொண்டு வந்தான், அதில் இருக்கிற கழிவு தனியா கொண்டு வந்தான். நீ எத்தனை சுத்திகரிப்பு மிஷின் வைத்தாலும், ரப்பு வைத்தான் உள்ளே. நான் ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டேனா அதன் சக்தியை தனியாக பிரித்தான், அதன் கழிவை தனியாக பிரித்தான், அந்த கழிவை என் யூரினிலும் மோசனிலும் வெளியாக்கினான், அதன் சக்தியை என் ரத்தத்தோடு அல்லாஹ் சேர்த்தான். யாரால் முடியும் இந்த வேலையை? எப்படி நன்றி செலுத்தாமல் நான் வாழ்வது? அல்லாஹ் சொன்னான், எனக்கு நன்றி செலுத்து, நீ உனக்குள்ளே இருந்து நான் எல்லாரும் செய்கிறேன். யாரும் செய்ய முடியாது இந்த வேலையை. 24 hour என் உடம்பை இயக்கிட்டு இருக்கான் அல்லாஹ். ஒரு வினாடி விட்டால் மூச்சு நின்று போயிடும். ஹார்ட் எத்தனையோ 1000 தடவை துடிக்குது. ஒவ்வொரு துடிப்பும் என்னுடைய வாழ்க்கையை இயக்குகிறது. ஒரு துடிப்பு நின்றால் யாரு வேலை? இது அல்லாஹ்வுடைய வேலை. ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், நான் யார் என்று தெரிய வேண்டுமா? உங்களை பாருங்கள், உங்களை பாருங்கள். உன் உடலை பார், உன் இதயத்தை பார், உன் நாவை பார், உன் குடலை பார், இறப்பையை பார், யூரின் பாஸ் பண்ணக்கூடிய பார், யூரினை சேர்த்து வைக்கக்கூடியதை பார், கிட்னியின் இயக்கத்தை பார். நான் யார் என்று தெரியும்ங்கிற அல்லாஹ் குர்ஆனிலே. ஒஃபி அன்ஃபுசிக்கும், ஒரு கிட்னியினுடைய மதிப்போ சுப்ஹானல்லாஹ். நீ காசு கொடுத்து வாங்கி வச்சாலும் பயந்து பயந்து வாழணும், எச்சரிக்கையா இருக்கணும் பாங்க, பக்குவமா இருக்கணும் பாங்க. இயற்கை கிட்னி இயங்கும் போது அழகா இயங்குது, எங்கேயும் போறோம் எங்கேயும் வர்றோம். புதுசா ஒன்ன வாங்கி ஜாயின் பண்ணிட்டோம்னா பதமா இருக்கணும், பக்குவமா இருக்கணும், அங்க போக கூடாது, இங்க வரக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், உனக்குள்ளே
என்னுடைய சக்தி தெரியும் என்கிறார். எனக்கு எப்படி நீ நன்றி செலுத்தாமல் இருக்கிறது? சரி, நான் நிறைவுபடுத்துகிறேன். உங்களை பாருங்கள், நான் எப்படிப்பட்டவன், எவ்வளவு இயக்கம் உன்னோடு இருக்கிறேன். உன்னை எப்படி நம்ம நினைக்கிற காசை கொடுத்துட்டு அல்லாஹ் எனக்கு கொடுக்கலையே, அல்லாஹ் எனக்கு என்ன செய்தான் என்று கேட்கிறீர்களே, நியாயமா என்று கேட்கிறேன். அவன் எனக்கு என்ன தந்தான் என்று கேட்கிறீர்களே, எத்தனை வருத்தமான வார்த்தை என்று சொல்கிறேன். அவன் செய்யவில்லை என்றால் நீங்களே இல்லை நண்பர்களே. அல்லாஹ் சொன்னான் அனுஷ்குருளி. 3வது ஆயத்து என்ன? எனக்கு நன்றி செலுத்து, அவ்வளவுதான். என்னை மறக்காத, எப்பமோ அல்லாஹ் 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 சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இரு. நான் உன்னோடு இருக்கிறேன், 24 ஹவர் உன்னை இயக்குகிறேன், எனக்கு நன்றி செலுத்தாம போயிடாதுன்னு சொல்ற இடத்துல ஒலிவாலிதை, உன்னை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி செலுத்து. அல்லாஹ் எப்படி நம்ம இயக்குறான்னு சொல்லிட்டான், அதற்கு நீ என்ன எப்போதும் நன்றி செலுத்தணும். அந்த இடத்தில் தாயை சொல்கிறான், அந்த இடத்தில் தந்தையை சொல்கிறான். உன் தாய்க்கும் நன்றி செலுத்து, உன் தந்தைக்கும் நன்றி செலுத்து. 3 பேருக்கு நீ நன்றி செலுத்தணும். நான், உன் தாய், உன் தந்தை. எங்க தூக்கி வச்ச அல்லாஹ் எங்க உம்மாவையும் வாப்பாவையும், எங்க அம்மா வாப்பாவை அல்லாஹ் தூக்கி வச்ச இடத்தை பாருங்க. உங்க அத்தா அம்மாவை அல்லாஹ் வச்ச இடத்தை பாருங்க. எனக்கு நன்றி சொல்கிற இடத்தில் உன் தாய்க்கும் நன்றி சொல், உன் தந்தைக்கும் நன்றி சொல் என்கிறான். இங்கே தஃசீரில் எழுதுவார்கள், ஒருவன் அல்லாஹ்வுக்கு மட்டும் நன்றியோடு நடக்கிறான், தாயோடு சரியா நடக்கல, தந்தையோடு சரியா நடக்கல, நன்றி சொல்லல, அவன் அல்லாஹ்வுக்கும் முறையாக நன்றி சொன்னவனாக ஆக மாட்டான். இணைப்பு அது இருந்து இது இல்லைன்னா இதுவும் இல்லை. நேரம் அதிகமாகி விட்டதாலே மீண்டும் இன்ஷா அல்லாஹ் தொடருவேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குடும்பவியலில் பெற்றோர் பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, அது பறந்து விரிந்தது. அல்லாஹ் தன்னோடு ஒப்பிட்டு கூறும் இடங்கள் நிறைய இருக்கிறது. எனவே நம்முடைய தாயோடு தந்தையோடு அழகாக நடக்க வேண்டும். இன்னும் நான் சொல்வேன், அவர்களோடு உபகாரமாகவும் நடக்க வேண்டும், உதவியாகவும் நடக்க வேண்டும், சிரித்த முகத்தோடும் நடக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக, விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக, நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக, நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிஸ்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையில் நமது பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. எங்கிருந்தாலும் கணவன் மனைவி 2 பேரும் இணைந்து சொர்க்கத்திலும் தொடர்ந்து வாழச் செய்வானாக. குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் தன் அருளால் நம்முடைய பிள்ளைகளுக்கு வழங்குவானாக. ஹயாத்து வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானாக, அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்தாரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதர வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله محمد صلى الله عليه وسلم صلى الله على 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 محمد يا ربي صلي وسلم سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك